ஒரு காலகட்டத்தில் உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இருந்துச்சு, வித்தியாசம் இருக்கணும்னு பைபிள் சொல்லுச்சு. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளிலாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். நல்லா கவனிங்க. மிக முக்கியமாக சபைக்கு கத்தர் கொடுக்கக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வேறுபாடுள்ள வாழ்க்கை. சபைக்கும் உலகத்திற்கும் வித்தியாசம் இருக்கணும். சபை ஒரு நாளும் உலகத்தோடு கூட தன்னை இணைத்து கொள்ளக்கூடாது. இது கர்த்தர் கொடுக்கக்கூடியதான நோவாவின் காலத்தில் இருந்தான மிக முக்கியமான ஒரு கட்டளை. உலகத்தோடு கூட இணைத்து கொள்ளக்கூடாதுன்னா என்ன? இன்னைக்கு சபையானது உலகத்துக்கு பின்னால் போய்கொண்டிருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல அனுப்புகிறேன். உலகத்துக்குள்ள போகணும். ஆனால் ஓநாயும் ஆடும் ஒன்றாகாது. அதோடைய நிலைமை வேறு, இதோடைய நிலைமை வேறு, அமைப்பு வேறு, உணவு பழக்க வழக்கம் வேறு. அந்த மாதிரி நமக்கும் உலகத்துக்கும் ஸ்பிரிச்சுவலி டிஃபரன்ஸ் இருக்கணும். அவங்களுக்கும் நமக்கும் எந்த விதத்தில், நம்ம அங்கே தான் இருப்போம், ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. ஓநாய் ஆடோடு கூட இணையாது. அதே மாதிரி தான் சபை உலகத்தோடு கூட இணையக்கூடாது. வேதம் தெளிவாக சொல்லுது. ரோமர் 12:1-2 உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு. இன்னைக்கு சபையினுடைய மிக முக்கியமான பிரச்சனை இந்த கடைசி காலத்தில் உலகத்தோடு கூட தன்னை இணைத்து கொள்ளுதல். அந்த இணைத்து கொள்ளுகிறதுனால ஏற்படக்கூடியதான பிரச்சனை. ஒரு பெரிய பைபிள் டீச்சர், நான் ரொம்ப மதிக்கிறவர், அவர் அன்னைக்கு சொல்றாரு, இதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, உலகத்தோடு கூட இணையக்கூடாதுன்னா என்னப்பா அர்த்தம்? அப்பனா என்ன அர்த்தம்? உலகத்துக்கு நீ போக மாட்டியா? அப்போ லைட்டு போட மாட்டியா? அப்போ டியூப் லைட் போட மாட்டியா? ஃபேன் போட மாட்டியான்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவ்வளோ பெரிய வேத பண்டிதர்கள் இவ்வளோ அமைச்சூராக ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு. வசனம் தெளிவாக சொல்லுது. 1 யோவான்ல, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை இவைகளெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள் அப்படின்னு இருக்குது. நாம இன்னைக்கு உலகத்துக்குள்ள போறோம். உலகத்துக்குள்ள போயிட்டு எப்படி இங்கே வந்துடுறோம். நீங்க பாஸ்டர் மலேசியா போயிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். நீங்க மலேசியாக்குள்ள போங்க, அவர்களும் தமிழர்கள் தான், நம்மளும் தமிழர்கள் தான். ஆனால் மலேசியனுடையதான கல்ச்சர்ல இவர்களால் வாழ முடியாது. நம்மளால கண்டிப்பா என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நான் சொன்ன ஒரு உதாரணம் தான். நல்லா இருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு அவங்க காலையில 10 மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னா 9:45 தான் என்ன சாப்பிடணும்னு யோசிப்பாங்க. எங்க போய் சாப்பிடலான்னு யோசிப்பாங்க. அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஊர்ல அது ஒரு கல்ச்சர். திடீர்னு எல்லாரும் கிளம்பி குடும்பமா போய் உட்காந்து சாப்பிடுவாங்க. அது அவங்க நார்மல். ஆனா நம்ம அப்படி இல்லை. காலையில ஆரம்பிக்கும் போதே நைட்டுக்கும் தேவையானதை சேர்த்து யோசிக்கிறவங்க. நம்ம காலையில சமைக்கும் போதே ஒரு குழம்பு வைக்கிறதுனா காலையில மத்தியானம் மிச்சம் மீதியை நைட்டு வச்சுக்கிட்டு, மிச்சம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் போட்டு நாளைக்கே வச்சுருவோம் இல்லையா? நம்மகிட்ட இருக்க ஒரு நல்ல பழக்கம் அதுதானே. நம்ம அதுவும் இப்போ இருக்கவங்களாம் பயங்கர கால்குலேட்டிவ் மைண்டாக இருக்கிறாங்க. மேலே எடுத்தா ரசம், கலக்கி எடுத்தா குழம்பு, அப்படியே சுண்டை வச்சு எடுத்தா கூட்டாயிடுது. இப்போ அவ்வளோ யோசிக்கிறாங்க. இப்போல்லாம் நான்லாம் யாராவது ஃப்ரிட்ஜு பக்கத்துலேருந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் வேணான்னு சொல்லிடுறது. ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து என்ன வரும்னே நமக்கு தெரியாது. நம்ம கல்ச்சர் வேறு. அவங்க பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. 10 மணிக்கு மீட்டிங் முடிச்ச பிறகு கேட்பாங்க, பாஸ்டர் எங்கே சாப்பிட போகலாம், என்ன சாப்பிட்றீங்க? அதுக்கப்புறம் வண்டி போகும். அதை விட பெரிய கொடுமை, 12 மணிக்கு டீ குடிப்பாங்க உட்காந்து நைட்டு. அதுக்கப்புறம் போகிற வழியில் கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா அம்பாங்க. ஃபுட் சிட்டி அது. 24 மணி நேரம் ஹோட்டல் இருக்கும், எங்கே பார்த்தாலும் இருக்கும். அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் நமக்கும் அவங்களுக்கு என்ன ஆகாது? ஒத்து போகாது. அதாவது தப்பு கிடையாது, அது அவங்க, நம்ம வேற. அதே மாதிரி தான் உலகத்தோடு கூட நாம் இணைந்து போக முடியாது. பல விஷயங்களில் பல காரியங்கள் செய்ய முடியாது. உலகத்துக்குள்ள போகிறோம், அங்கே சில கண்கள் இச்சை இருக்கு, ஜீவனத்தின் பெருமை இருக்கு, மாம்சத்தின் இச்சை இருக்கு. இன்னைக்கு சபை என்ன செய்யுது? அதை பார்த்து அதே மாதிரி நம்மளும் மாறணும், அதே மாதிரி நம்மளும் வரணும். அது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சம்பாதிக்கிறதுல இருந்து, சேர்க்கறதுல இருந்து, பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுல இருந்து, பையனுக்கு கல்யாணம் பண்றதுல இருந்து எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் அவங்க பண்ற மாதிரியே. அதாவது சமீபத்தில் ஒரு யூத் மீட்டிங்கில் ஒரு பேட்டி எடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால நான் இப்போ நிறைய இடத்துல அதை சொல்கிறேன். யூத் மீட்டிங்கில் பேட்டி எடுத்தாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ கொடுத்து, உங்கள் வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது, கூட கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுக்கும் போது எதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி 7 பாயிண்ட் எழுத சொன்னாங்க. சர்ச்சில், வேற எங்கேயும் இல்லை, சர்ச்சில் 7 பாயிண்ட். முதல் பாயிண்ட்டு வெல்த்து.
ஆஸ்தி, சம்பாத்தியம், பணம் நல்லா இருக்கணும், போகிற இடத்துல நம்ம நல்லா இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட்ல தான் கேரக்டர், எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறது, நல்ல பையனாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும், அது மூணாவது இடத்துல இருக்கு. 7 பாயிண்ட்லையும் ஒன்று மட்டும் இல்லவே இல்லை. என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆவிக்குரிய காரியம் அந்த 7 பாயிண்ட்ல இல்லை. அதை நடத்தின பாஸ்டர் கேட்குறாரு, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே இல்லையேன்னா ஆமாமா அப்படின்னு எல்லாம் 8வது பாயிண்டா எழுதுறாங்க. அதை இன்னைக்கு இதுதான் சபையினுடைய நிலைமை. ஏன் சபை இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உலகத்தின் நிலைமை. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பிரதானமா அவங்க வேலை பார்ப்பாங்க, சம்பாத்தியத்தை பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. கடைசியா ஆனா இப்போ அப்ப இங்க நம்ம வேலையை பத்தி யோசிக்க கூடாதா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு சம்பாத்தியத்தை பத்தி யோசிக்க கூடாதா? நல்ல குடும்பத்தை யோசிக்க கூடாதா? யோசிக்கணும். அதெல்லாம் 3வது பாயிண்ட் 4வது பாயிண்டா இருக்கணும். ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கணும். ஆண்டவரை தேடுகிற பையனா, ஆண்டவரை தேடுகிற பொண்ணா, ஆவிக்குரிய பொண்ணா, ரட்சிக்கப்பட்டிருக்கா, ஞானஸ்தானம் எடுத்திருக்குதா, நல்ல சபையில் இருக்குதா, எத்தனை வருஷம் இருக்கு, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் தான், 3வது பாயிண்ட் தான் நீங்க அந்த இடத்துக்கு போகணும். இப்போ முதல் பாயிண்ட்டுக்கு இது வந்துருச்சு, அந்த கடைசி பாயிண்ட்டுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்துருச்சு. இப்போ பையன் ஓரளவுக்கு சுமாரா இருந்தா கூட போதும், ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்ல, ஞானஸ்தானம் எடுக்காட்டி கூட பரவாயில்ல, கல்யாணத்தை அன்னைக்கு காலையில எடுத்துக்கலாம். அது ஒன்று ரொம்ப ஈஸி. தொட்டியும் இருக்கு, தண்ணியும் இருக்கு, அதை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஞானஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும், பரிசுத்தாவியை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். கேட்டு பாருங்க, இன்னைக்கு எது பிரதானமா இருக்குது உலகத்துக்கு? உலகம் எதை பிரதானமா நினைக்கிறதோ அதைத்தான் சபையும் பிரதானமாக நினைக்கிறது. நான் திருப்பியும் சொல்றேன், பிள்ளைகள் நல்ல இடத்துல போய் வாழணும், நாம ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அது 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்கணும். முதல் இடத்துல இருக்க வேண்டியது கர்த்தரும் ஆவிக்குரிய காரியங்களும் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கணும். இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த தேசம் அதான் இருக்கு. அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தையோட கலக்கிறத பத்தி கவலையே படுறது இல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏறக்குறைய இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க என்ன சொல்றாங்க? யாருங்க இப்போ அப்படி இருக்கா, அதெல்லாம் சரி வரும், அதெல்லாம் போக போக சரி ஆயிடும். இன்னைக்கு சொல்றாங்க. நீங்க உலகத்தினுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. உட்கார்ந்து பேசி அவனுடைய எங்களுக்கு பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னு சொன்னா, முதல்ல ஆவிக்குரிய சபையா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது அந்த பாஸ்டர் கிட்ட எங்க பாஸ்டர் பேசுவாரு, அந்த பையனை பார்க்குறோம், உங்க சர்ச்சில் இருந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம், எப்படி பண்ணலாமா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்ச பிறகுதான் மற்ற விஷயத்தை பத்தியே யோசிப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. பையன் எங்க வேலை பார்க்குறாரு? அமெரிக்கா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். பொண்ணு என்ன பண்ணுது? ஐடி கம்பெனியில் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குது. ஹல்லேலூயா, வானத்திலிருந்து கர்த்தர் எங்களுடைய வேண்டுதலை கேட்டார். இப்போ அது 1.5 லட்சம், இது 1.5 லட்சம், 3 லட்சம். அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? நாங்க பிள்ளைகளுக்கு நல்லதானே பண்ணி வச்சோம், 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா நல்லா இருப்பாங்க, வீட்டுக்கு வாசல் நாளைக்கு வந்துடும், நாங்க என்ன தப்பு பண்ணோம்? 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் நல்லவன் இல்ல. 1.5 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, 3வது மாசம் டிவோர்ஸ் ஆகி போய் வந்துடுது. அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, 2வது மாசம் வந்துடுது. இன்னைக்கு உலகம் வேறொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்? என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 6 மாசம் பார்க்கறான், பிடிக்கலையா? பொண்ணும் அப்படிதான் இருக்கு, பையனும் அப்படிதான் இருக்கான். பிடிக்கலையா? ஓகே ரைட், விடுங்க, முடிஞ்சு போச்சு. டிவோர்ஸுங்கிறது இன்னைக்கு சர்வசாதாரணம். முந்தானேத்து நாங்க ஒரு வீடியோவே போடணும்னு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், 10 வருஷம் வாழ்ந்தவங்க, 15 வருஷம் வாழ்ந்தவங்க, 20 வருஷம் வாழ்ந்தவங்கலாம் டிவோர்ஸ். எனக்கு அதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, டிவோர்ஸ் பண்ணும்போது இவங்க ஏன் சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்றாங்க? ஒரு காலத்துல டிவோர்ஸ் பண்ணா தெரியாம பார்த்துப்பாங்க. அவங்க குடும்பத்தில் அப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தெரியாம பார்த்துப்பாங்க. ஐயோ விவாகரத்து ஆயிடுச்சுன்னா தப்பா நினைப்பாங்களே எல்லாரும் அப்படின்ட்டு கூடுமான வரைக்கும் அதை வெளியே தெரியாம பார்த்துப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. டிவோர்ஸ் ஆனா 2 பேரும் சந்தோஷமா அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்கள் பிரிந்து விட்டோம். கல்யாணத்துக்கு கூட அவன் சொல்லல, நமக்கு அவன் கல்யாணமே நடந்து நமக்கு தெரியாது, சொல்லல. டிவோர்ஸ் ஆனதை சோசியல் மீடியால போட்டு நாங்கள் பிரிந்து விட்டோம். இதை பார்க்க பார்க்க எனக்கு என்ன தோணுச்சு, ஏன் இப்படி இருக்கிறான், ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தோணுது என்னன்னா, பிசாசு கடைசி காலத்தில் டிவோர்ஸுங்கிறத ஒரு சாதாரணமான விஷயமா மாத்திக்கிட்டு இருக்கிறான். இது ஒன்றும் பெருசு கிடையாது, எல்லாரும் பண்றதா, நாம என்ன பண்ண தப்பு இல்லை அப்படின்னு எல்லாருமே இப்போ அந்த டிவோர்ஸ் பிள்ளைகளுக்குள்ள சாதாரண விஷயமா போயிடுச்சு. ஒரு காலத்துல ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு சமுதாயத்தை பத்த பயம், ஐயோ எல்லாரும் தப்பா நினைப்பாங்களே. அதெல்லாம் தாண்டி இப்போ சபைகளுக்குள்ள இந்த கல்ச்சர் வந்துருச்சு. இது ஊழியக்காரனுக்குள்ள வருது. ஊழியக்காரன் பண்றதை பார்த்து விசுவாசி என்ன நினைக்குது? பாஸ்டரே பண்றாரு, அவரே பண்றாரு, நம்ம பண்ணா என்ன? அவனுக்கு பின்னாடி இருக்கிறவனுக்கெல்லாம் இவன் ரோல் மாடலா மாறுறான்.
நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில நிறைய ஊழியக்காரன் பிள்ளைகள் டிவோர்ஸ். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அது உலகத்துக்கே தப்பு. அவன் சரின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாளும் அது சபைக்கு சரியாய் மாறவே மாறாது. வேதம் சொல்றதை தாண்டி ஆண்டவர் ஏதோ 4000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு ஃபார்முலாவை எழுதி கொடுக்கல. அடுத்த 2000 வருஷத்துக்கு தேவையான அப்டேட்டட் ஃபார்முலாவை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதை தாண்டி மேன்மையான ஒரு ஃபார்முலா கிடையவே கிடையாது. அவ்வளவுதான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும், ஜெபிக்கணும், முழங்கால் போடணும், உபவாசிக்கணும். கல்யாணம் பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. கர்த்தர் கொடுத்தது அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இன்னைக்கு உலகம் சபையை உலகத்தை பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்குது. தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட இணைகிறதுனால, நான் சொல்றது வெறும் மாம்ச இணைப்பல்ல, உலகத்தினுடைய காரியங்கள் சபைக்குள்ளே வருது. கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தின் பாட்டு வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தின் மியூசிக் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா உலகத்தின் உபதேசம் உள்ள வந்துச்சு. இப்போ பிசாசின் மகன்கள் பிசாசின் பாட்டையே கொண்டு வந்து உள்ள பாடுறான், சினிமா பாட்டையே உள்ள கொண்டு வந்து பாடுறான். இன்டர்வியூல சொல்றான், என்ன தப்பு, சினிமா பாட்டுல தீர்க்க தரிசனம் வெளிப்படுங்கிறான். இவெல்லாம் கண்டிப்பா பிசாசு கிட்ட இருந்து வந்தவன் தான். சொல்றதுக்கு எந்த விதமான தயக்கமும் தேவையே கிடையாது. அது பிசாசினுடைய காரியங்கள் தான். தேவனிடத்துல இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. எப்படி வரும்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இருந்து ஒரு இச்சையான பாட்டில இருந்து தீர்க்க தரிசனம் வரும்னு எந்த பிசாசு தான் சொல்லுமே ஒழிய தேவ ஆவியானவர் சொல்லவே மாட்டார். அப்ப சபையானது இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்க கூடாது. சபையும் போய் அவர்களோடு கூட இணையவும் கூடாது. நமக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கு. ஒரு நமக்கு அந்த பவுண்டரிங்கிறது நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன், ஏதோ கண்டிப்பு, ஏதோ நம்ம ஒடுக்கிக்கிட்டு வாழ்றோம். இல்ல இல்ல, நாம கர்த்தரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், மேட்டின் மக்கள், மலையின் ஜனங்கள் இப்படித்தான் இருப்பாங்க. இது மாடல். அவன் சொல்றான், அவன் மலையில வாசம் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள். நாம மலைக்கு மேல போய் தேவனை தரிசிக்கிற ஜனங்க. இது கண்டிப்பு இல்ல, ஆசீர்வாதம். இப்படி வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்தை பார்த்து ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அவன் செய்யறதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? அவனுக்கு அது சரின்னு படுது. நான் சொல்றேன், அவனுக்கே அது தப்பு, அவனுக்கே அது தப்பு. அங்க போய் பாருங்க, கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. இவருக்கு இது 2வது கல்யாணம், அதுக்கு அது 3வது கல்யாணம். அவங்களுக்கு அது தப்பா பரல. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த 2வது கல்யாணத்துக்கு இவங்களுக்கு 3வது கல்யாணம், 2 பேர் பண்ற கல்யாணத்துக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க பண்ணது சரிங்கிறத அவங்க அங்கீகரிக்கிறாங்க. இது அப்படியே சபைக்குள்ள வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டர் 2 பேருக்கு 3 கல்யாணம் பண்ணாரு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் 2 பேர், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். பண்ணி வச்ச பிறகு 2 பேரும் கொஞ்ச நாள்ல பிரிஞ்சுட்டாங்க. அப்புறம் பிரிஞ்சு சபைக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவன் வந்து கேட்டான், பாஸ்டர் ரொம்ப நாளாக நான் தனியாக இருக்கிறேன், ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னா. அவர் ஜபத்தோட இன்னொன்னை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார், அதே சர்ச்சில். இப்போ அந்த பிள்ளை வந்து கேட்டுச்சு, அவனுக்கு மட்டும் பண்ணி வச்சிங்களா? நானும் உங்கள் பிள்ளை தானே, உங்கள் சபைக்கு தானே வரேன். பாஸ்டர் பார்த்தாரு, நான் பாரபட்சம் இல்லாத போதகர், அதனால அந்த பிள்ளைக்கு ஒன்று பண்ணி வச்சிட்டாரு. 2 பேரும் 3 கல்யாணம். புரியுதா? அவருக்கும் அது தப்பா தெரியல, அவங்களுக்கும் அது தப்பா தெரியல. இன்னைக்கு நிலைமை அதுதான் சபையினுடைய நிலைமை. இவர்களுக்கு பாவம் இன்னதென்ற தெரியாம இருக்கு. நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னாடி பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் என்று ஒன்று வராவிட்டால் எனக்கு பாவம் என்னன்னே தெரியாது. இது பாவம் எனக்கு சொல்லி கொடுத்தது நியாயப்பிரமாணங்கிறாரு. இப்ப ஜனங்க அந்த முன்னாடி நிலைமை நோவா காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்ப எது பாவம்னே இவங்களுக்கு தெரியல. இதுல என்ன தப்புன்னு கேட்கிறான். பிள்ளைகள் கேக்குது, சரி வரையில அதுக்குன்னு கஷ்டப்பட்டு அப்படியே வாழ சொல்றீங்களா கடைசி வரைக்கும்? நீ முதல்ல நல்லா ஜெபம் பண்ணி செலக்ட் பண்ணு. செலக்ட் பண்ண பிறகு வாழ்க்கையில குடும்பம்னா பிரச்சனை வராம இருக்கவே இருக்காது. பிரச்சனை வராம இருந்தா அது குடும்பமா இருக்காது. பிரச்சனை வராம இருக்கு, 100% வீடு அமைதியா இருக்குன்னா அது சிமெண்ட்ரி, கல்லறை. அங்கதான் எல்லாரும் இருப்பாங்க, அமைதியா இருக்கும், ஒரு சவுண்டு கூட வராது. கல்லறையில் ஆனா 100கணக்கானவங்க படுத்திருப்பாங்க, ஒரு சவுண்டும் இருக்காது. ஜனங்கள் இருக்கிற இடம்னா சவுண்டு வந்தாதான் அந்த ஜனங்க இருக்கிற இடம். குடும்பம்னா கொஞ்சம் ஏற இறக்க இருக்கதான் செய்யும். இல்லாம எப்படி இருக்கும்? இல்லையா? சிங்கம்னு இருந்தா உருவனா தானே அது சிங்கம். அது பாட்டு படுத்து தூக்கிட்டே இருந்தா சோம்பேறி சிங்கம் தானே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரி ஒரு மனைவி ஆதாமுக்கே வரல, நமக்கு எப்படி வரும்? நாம நினைக்கிற மாதிரிலாம் வராது.
ஏற்ற துணைனா முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஏற்ற துணைனா என்ன. ஆதாமுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கினார். ஏற்ற துணைனா என்ன? ஆதாமுடைய சரீர அமைப்பு வேற, ஏவாளுடைய சரீர அமைப்பு வேற. ஆதாமின் சிந்தனை வேறு, ஏவாளின் சிந்தனை வேறு, எல்லாமே வேற. அப்புறம் எது ஏற்ற துணை தெரியுமா? நீங்க போய் பாருங்க, ஒரு கப் அண்ட் சாசர் டீ குடிக்கிறோம் இல்லையா? கப்பு ஒரு மாதிரி இருக்கு, சாசர் ஒரு மாதிரி இருக்கு. இது வெர்டிகலா இருக்கு, இது ரவுண்டா இருக்கு. இது ரெண்டும் ஒரு இடத்துல உள்ள ஒரு காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கப்பு ஒரு இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆகும். அது ரெண்டும் சேர்ந்தா ரெண்டு சரியான ஜோடி, கப் அண்ட் சாசர். ஆனா இது ரெண்டும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும், காஃபி குடிக்கிற வேலையை செய்யும். நெட்டு ஒரு மால்ட்டி இருக்கும், போல்ட் ஒரு மாதிரி இருக்கும். நெட்டு நீளமா இருக்கும், போல்ட் ரவுண்டாக இருக்கும். இது வேற அது வேற. நல்லா கவனிச்சு பாருங்க, ரெண்டும் ஒரு மறையில ஏறும் ஒன்னா ஒரு இடத்துல. இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஏற்ற துணை. ரெண்டும் வெவ்வேறையா தான் இருக்கும், ஒரு இடத்துல ரெண்டும் ஒன்னா சேரும், அதற்கு பேர் ஏற்ற துணை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நினைக்கிற மாதிரி அது எல்லாமே இருக்காது. ஆனா உங்க ரெண்டு பேரும் ஏன் கர்த்தர் இணைச்சார்னா, அவருடைய ஒரு திட்டத்தில் நீங்களும் நானும் பூமியில் இணைவோம். அந்த இணைகிற இடத்துக்கு பேர் தான் ஏற்ற துணை. ஆபிரகாம் எப்படி வேணா இருக்கலாம், சாராள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஈசாக்கை பெற்றெடுப்பாங்கல்ல, அதற்கு பேர் தான் ஏற்ற துணை. அந்த ஈசாக்கு வழியாக இயேசு வரணும், அது பரலோகத்தின் திட்டம். இதை நாம புரிஞ்சுக்கணும். இவன் ஏற்ற துணைனா என்ன சொல்றான்? அன்னைக்கு ஒரு சகோதரிகள் கூட்டத்தில் கேட்டேன், ஏற்ற துணைனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க வீட்டுக்காரர் நான் நினைக்கிற மாதிரியே நடந்துக்கணும். எப்படி பாருங்க, அல்ல, நான் நினைக்கிற மாதிரியே இருக்கணும். நான் என்ன விரும்புறேனோ அதை அவர் செய்யணும். அவன் கண்டிப்பா செய்வான். எப்ப தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு செய்வான். 10 வருஷம் அவனும் போராடி போராடி பார்ப்பான். ஒரு பையன் வந்து என்னை கேட்டான், அண்ணே கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல, பண்ணிட்டான். அப்புறம் வந்தான், அண்ணே உங்க பேச்சை கேட்கல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா. ஒன்றும் பண்ண முடியாது. நான் டோருக்கு முன்னாடி நின்று கையை வச்சு உள்ள போவாதேன்னு சொன்னேன். நீ உள்ள போயிட்ட. இப்ப கதவை தட்டுறான், திறங்கன்னு. திறக்க முடியாது. இப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு 2 இயர்ஸ் பொறுத்துக்கடான்னு சொன்னேன். அது மாறிடுமானா? இல்லை, நீ பழகிடுவ. அது மாறாது. அது எப்படி மாறும்? அது மாறவே மாறாது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? மோசேக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கர்த்தர் கொடுத்தாரு. என்ன ப்ராஜெக்ட்னா, 6 லட்சம் புருஷரை கொண்டு வந்து கானானுக்குள்ள கொண்டு போகணும். அவங்களோட மனைவி பிள்ளைகள், ஒரு நாட்டையே லீட் பண்ணணும். ஆனா இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெம்பரா இருக்கான். ஏதாவது பேசினா அடிச்சு கொன்னுடுறான். எகிப்தின் அடிச்சு கொன்னுட்டான். அடுத்து அவனை பார்த்தா ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருக்கான், கோவக்காரனா இருக்கான். இவனை மாத்தி சாந்த குணமா ஆக்கினா தான் இந்த 6 லட்சம் புருஷரை கொண்டு வந்து கானானுக்குள்ள போய் சேர்க்க முடியும். என்ன செய்யலான்னு கர்த்தர் யோசிச்சாரு. ஒண்ணுமே செய்யல, ஒரே ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஒரே ஒரு கல்யாணம். 40 வருஷத்துல அவனை போல பூமியில் சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. இல்லையா? நம்ம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை என்ன செய்யாது, 100%லாம் அமையாது. கர்த்தர் கொடுத்தாரா, அதுல ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அதைத்தான் நீங்க பார்க்கணும். ஏன் கர்த்தர் இதை எனக்கு கொடுத்தாரு, அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். இவன் என்ன பண்றான் தெரியுமா? மனுஷகுமாரத்தையே பார்க்கறான். அதிக சௌந்தரியம், அது எல்லாத்துலயும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, வெறும் கல்யாணத்துல மட்டும் சொல்லல, உடை உடுத்துறதுல இருந்து வீடு கட்டுறதுல இருந்து எல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒரு வீடு தேவை, பரவாயில்ல, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அது யாரும் இங்க சொல்லல, கர்த்தர் கொடுத்தா கட்டிக்கோங்க. இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும். எதுக்கு அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்? அவன் அந்த மாதிரி வீடு கட்டினா ஓகே, நமக்கு என்ன தேவையோ என்ன செய்யணும், அந்த மாதிரி தான். நம்ம வீட்டில் 2 பேர் இருக்கோம், பைக்கே பெரிய விஷயம். ஏதோ மழையில நனையாம போறது கர்த்தர் கார் கொடுக்குறாரு. இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? அவர் ஒரு சூப்பர் கார் வச்சிருக்காரு, அந்த மாதிரி கார் எனக்கு வேணும். எதுக்கு? புரியுதா? அவருக்கு அந்த கார்ல ஒரு ரீசன் இருக்கும், அவர் வாங்கியிருப்பாரு. நமக்கு அது தேவைன்னா கர்த்தர் கொடுப்பாரு. உடனே இவர் என்ன பண்றது தெரியுமா? அந்த மாதிரி நான் வாங்கணும்னு சொல்லி கடனை உடனே வாங்கி, அப்புறம் அது இஎம்ஐ கட்ட முடியாம, அப்புறம் பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்றது. பாஸ்டர் பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் சொல்லுவேன், அவனவன் தன் சுய இச்சையின்படி சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். உலகத்தை பார்த்து ஒரு நாளும் இணையணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா பெரிய பிரச்சனை ஒன்று உண்டாகும், பெரிய ப்ராப்ளம் உண்டாகும். நமக்கு ஒரு ரூட் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உலகம் சௌந்தரியமா தான் இருக்கும். இப்பவும் சொல்றேன், நாம நினைக்கிறத விட உலகம் எப்பவுமே சௌந்தரியமா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும். நீங்க அதை ஜெயிக்க தொடங்கணும். இந்த ஷாப்பிங் மாலுக்கெல்லாம் நீங்க போவீங்க இல்லையா? ஷாப்பிங் மாலுக்கு போவீங்க தானே?
நீங்க பொருளாசைக்காரர் கிடையாது, உங்களுக்கு பொருளாசை இல்லை அப்படிங்கிறத சுய பரிசோதனை பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஷாப்பிங் மால் போனீங்கன்னா போகும்போது அவங்க வாசல்லே ஒரு கையில் ஒரு கூடை கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வாங்க போனது 1/2 கிலோ உளுந்தா தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு பிரெட் பாக்கெட்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்க போனவொன்னே என்ன கொடுப்பாங்க? கூடை கொடுத்துருவாங்க. இப்போ நாம் எதை வாங்க போனோமோ அதை விட கூடைக்காக வாங்க தொடங்குவோம். இவ்வளோ பெரிய கூடையில் வெறும் பிரெட் எடுத்துகிட்டு போவா? அப்புறம் 2வது பாயிண்ட், நீங்கள் போன உடனே பிரெட்டை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொருளெல்லாம் பார்ப்பீங்க. ஏன் பார்த்தீங்க? தீனால் தேசத்தை சுற்றி பார்க்க போனால்ன்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கடை தான் இருந்தாலும் ஒரு ரவுண்டு வருவீங்க. திருப்பி உங்களுக்கே தெரியும் அது எங்கெங்க எது இருக்குன்னு தெரியும், ஆனாலும் வருவீங்க. வாங்க போனதை விட நீங்கள் எக்ஸ்ட்ராவா ஒன்று வாங்கிட்டு தேவையில்லாமல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பொருளாசை இருக்குன்னு அர்த்தம். உங்களை சோதிச்சு உங்களையே நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் தேவையானது வாங்கிறது வேற. போயிட்டு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு. அது தேவையே இருக்காது. வாங்கிட்டு வந்து 3 நாளில் பார்த்தீங்கன்னா பரண மேலே கிடக்கும், அது கிடக்கும் அப்படியே. ஏன் வாங்கணும்? ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, இன்னும் பொருளாசை போலேன்னு அர்த்தம். உலகத்தானுக்கு அது இருக்கு, நமக்கு அது இல்லை. நமக்கு ஆண்டவர் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உலகத்தில் இருக்கிறதுலையே தி பெஸ்ட் டிசைன் பரிசுத்த ஆவியானவர் பண்ணி கொடுத்தது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க, அங்கே போய் இருக்கிற சௌந்தரியத்தை பார்க்காதீங்க. பல நேரங்களில் நீங்கள் அப்படி போகும்போது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனம் சொல்றது வாசிங்க. 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆதியாகமம் 6:3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. நல்லா கவனிச்சிங்களா? அன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றவங்க இருந்தாங்களா? அபிஷேகம் ஊற்றப்பட்டிருந்துச்சா? மனுஷன் ஒரு தேவ மனுஷன், தேவ புத்திரர், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவன் ஒரு தொழுது கொள்ளாத ஒரு மனுஷனோட சேரும்போது பைபிள் சொல்லுது கர்த்தருடைய ஆவி போராடுதான் உள்ள. அவன் பரிசுத்த ஆவியை பெற்ற காலமான்னு கேட்டா இல்லை, ஆனா கர்த்தர் கொடுத்த ஆவி அவனுக்குள்ள இருந்துச்சு, தேவன் தந்த தீபம். ஆனா இப்போ நம்ம ஆவியும் இருக்கு, பரிசுத்த ஆவியானவரும் வந்து வாசம் பண்றார். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க போய் உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்கும் போது, உலகத்தோடு கூட இணையும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படி போராடுவார்னு பாருங்க. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு இந்த உலகத்தின் பிள்ளைகளை பார்த்து நம்ம பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், பையனும் சரி பொண்ணும் சரி, இந்த ஃபேஸ்புக், சோசியல் மீடியா, இந்த வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இதுல பார்த்துட்டு இது என்ன செய்யுது? அவனை பத்தி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எதுவும் தெரியாது. அவன் வாடகைக்கு பைக் வாங்கிட்டு வந்து போட்டோ போட்டிருக்கிறான். பைக்கு கூட அவன் இல்லை, எவன் பைக்கையோ வாங்கி போட்டோ போட்டிருக்கான். அவன் போட்டோஷாப்ல எடுத்து நல்லா கலரா இருக்கான், நேரில் போனா ஆப்போசிட் கலரா இருக்கான். ஒன்று எங்க வேலை பார்க்குறான், என்ன பார்க்குறான் ஒன்றும் தெரியாது. நான் இப்போ சொல்றேன், நாம ஜாதி பார்க்கறதில்ல, நாம எதுவும் பார்க்கறதில்ல, ஆனா ஒன்று பார்க்குறோம், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறானான்னு பார்க்குறோம். ஏன்னா அது நம்ம ஜீவனாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? சில பிள்ளைகள்லாம் சொல்லுது, சில பசங்கள்லாம் சொல்றாங்க, அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்றான் பையன், நான் கல்யாணம் பண்ணா அதைத்தான் பண்ணுவேன், இல்லைன்னா செத்தே போவேன். நான் சொல்லுவேன், அவன் பண்ணானா டெய்லி சாவான். உடனே அப்பா அம்மா பாஸ்டர் கிட்ட வந்து, பாஸ்டர் அவன் விரும்பிட்டான், செத்து போவேன்னு சொல்றான், எப்படியாவது சர்ச்சில் வச்சு ஒரு எதுக்கு சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? அது ரட்சிக்கப்படலை, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. இல்லை ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு ஒத்துக்குச்சு. அவன் யாருக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறான்? இப்ப அவனுக்காகவும் எடுக்கல, தேவனுக்காகவும் எடுக்கல, இதுக்காக எடுக்கிறான், கூட நிற்கிறதுக்காக. 3 மாசம் மிஞ்சி போச்சுன்னா 6 மாசம், அவ்வளோதான், கதை முடிஞ்சு. இன்னைக்கு உலகத்தின் மேல அதிக சௌந்தரியம். அங்க பார்க்குறாங்க, கையில் வச்சிருக்கிற ஃபோனு, ஓட்டுற பைக்கு, அந்த பொண்ணு நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அது அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது, 1500 ரூபாய்க்கு போட்டுட்டு வந்து நிற்கிது. உடனே அவன் முடிவு பண்ணிடுறான், பரலோகத்திலிருந்து தேவதையே கர்த்தர் இறக்கி கொடுத்துருக்காரு. வந்தாதான் தெரியுது அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமா தெரிஞ்சிச்சு. உள்ள பார்த்தா மரணம். இன்னைக்கு நிறைய பழம் அப்படிதான் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நான் நிறைய விஷயங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு சொல்றேன், தேவபுத்திரருக்கும் மனுஷகுமாரத்துக்கும் ஒரு நாளும் ஒத்து போகாது.
கர்த்தர் அனுமதி கொடுக்கிறது இல்லை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. எந்த விஷயத்திலையும் சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். சின்ன கார் கொடுத்துருக்கா, அதில் சாட்டிஸ்ஃபை ஆகுங்க. போதும் என்ற மனதன் கூடிய தெய்வ பக்தியே. ஒரு தேவை வரும்போது, உங்களுக்கு ஒரு சேஃப்டி தேவைப்படும் போது கர்த்தர் அடுத்த காரியத்தை செய்வார். நம்ம ஆண்டவர் மாதிரி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் உலகத்துல வேற யாருமே கிடையாது. நான் சொல்றேன் உங்களுக்கு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம். நம்ம கேட்காமையே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டவர். நமக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. அதன் காலத்தில் நேர்த்தியா செய்வார். உடனே உலகத்தை பார்த்து என்ன செய்யக்கூடாது, வேஷம் தரிக்க கூடாது. அவங்க கூட போய் சேரக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா போங்க. இப்படிலாம் போனா தான் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஃப்ளெக்சிபிளா போகாதீங்க. இப்போ எலியா ஏசபேலோட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா போயிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. ஆமா தானே? யோவான் ஸ்நானகன் ஏரோதியாரோட கூட ஃப்ளெக்சிபிளா போயிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. இயேசு கிறிஸ்து பரிசேயரோடு கூட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு இருந்ததான ஆசாரியரோட ஃப்ளெக்சிபிளா போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. இங்க ஃப்ளெக்சிபிளா போக முடியாது, அதுதான் பிரச்சனை. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவரும் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணமும் உலகத்தோடு கூட இணைந்து போக முடியாது. அது வேறுபாடு உள்ளது. நான் இப்படித்தான், அதனாலதான் சொல்லுவான், ஒரு ஜனம் இருக்கிறது, அது தனித்து வாசம் பண்ணுகிறது. நாம தான் அந்த ஜனம். நம்ம தனித்துனா என்ன, அவங்களாம் வேணாம் அப்படி அர்த்தம் இல்லை. அதுவும் நான் இன்னும் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அப்படியே உலகத்தோடு விட்டு ஓடி போயிரு சொல்லவே இல்லை. உலகத்தில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை தான் கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். தோட்டத்தில் சகலவித கனிகளையும் நீ புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தை புசிக்கலாம், ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாதேன்னு சொன்னார். அதே தான் இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு சில காரியங்களை கர்த்தர் வேணாங்கிறார். இது பர்டிகுலரா போய் அதான் வேணுங்குது, அதைத்தான் நான் பண்ணுவேன், அதோட கூட தான் நான் இருப்பேன். முடிவு என்னவா இருக்கும் தெரியுமா? இதை சாப்பிட்டா ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா நித்திய ஜீவன், அதை சாப்பிட்டா மரணம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை குடும்பங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷமா வாழ்றது கர்த்தர் கொடுத்தது. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ஆனா சந்தோஷமா இருக்கிறது. கல்யாணம் பண்ணிட்டோமே வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு வாழ்றதுக்கு பேர் குடும்பம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அவசரப்பட்டு பண்ணிட்டு இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, சரி பண்ணியாச்சு ஓட்டணும், பிள்ளைங்களும் பிறந்துடுச்சு, வேற வழி இல்லை, அப்படி வாழ்றதுக்கு கர்த்தர் நமக்கு தரவே இல்லை. கர்த்தர் நாம சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்தை தந்தார். இப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கிறவங்க பிரியவும் முடியாது. ஒரு தடவை முடிஞ்சா முடிஞ்சுதான். அதுக்கு தான் சொல்றேன், முன்னாடியே நீங்கள் தேவபுத்திரர் தேவபுத்திரியோடு கூட உலகத்தோடு கூட சேராதபடிக்கு ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள்னு கொஞ்சம் இருக்கு பூமியில, அந்த ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் போங்க. அது உங்களுக்கு போதுமானதாக இருக்கு, அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு அது போராட்டம். யோசித்து பாருங்களேன், பல நேரங்களில் இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்க அந்த மீன் கடை ஓரமாக போகும்போது அந்த மீனுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது, அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அது அவங்களுக்கு சாப்பிட முடியல, அதனால அவங்களுக்கு அது சாப்பிட முடியல. மீனும் அவங்களுக்கு அவங்க தப்பா இல்லை, அவங்களுக்கு அது ஒத்து வராது. அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் ஒத்து வராது. அவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு. அப்ப நாம தான் அவரை உள்ளுக்குள்ள இருந்து போராடாம பார்த்துக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெற்றோர் டிவோர்ஸ் பண்றது, இதை எதையுமே தயவு செய்து யோசிக்காதீங்க. வாலிப பிள்ளைகள் தப்பான கல்யாணம் பண்றதை பத்தி யோசிக்காதீங்க. ஒரு நாள் காத்திருங்க, கர்த்தர் நலமானதை செய்வார். பெற்றோர் நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நிறைய பேர் அதை பத்திலாம் யோசிக்காம தான் வாழ்க்கை, நான் போறேன், நான் சந்தோஷமா இருக்கணும், ஏன் இருக்கணும் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு அதை மாற்றி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பல நேரங்களில் சூழ்நிலைகள் மோசமா இருக்கும், கர்த்தர் மாத்தி கொடுப்பார். பொறுமையோட கேட்டு பாருங்க, ஆண்டவர் நிச்சயம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இருக்கணும் தான் விரும்புவாரே ஒழிய ஒரு நாள் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம தகப்பன் விரும்பவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக தேவகுமாரனும் மனுஷகுமாரத்தைகளும் அன்னைக்கு நோவா காலத்தில் இருந்தது போல இன்னைக்கு உலகம் இருக்கு. ரெண்டாவது மிக முக்கியமான இன்னொரு காரியம் இருக்கு. வாசிங்க 4வது வசனம் வாசிங்க. அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதுனால்
இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகி பலவான்கள் ஆனார்கள். இதுல இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? பூமியிலே ராட்சதர் இருந்தாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியிலே ஜெயின்ட்ஸ். ஜெயின்ட்ஸ்னா இப்ப நம்ம சொல்லுவோம் அவர் மீடியா ஜெயிண்ட்டுங்க, அவர் பிஸ்னஸ் ஜெயிண்ட்டுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க தான் இருக்கிறதுல தி பெஸ்ட், உலகத்தில் உள்ளவங்க. உண்மை, மாற்றுகிறதே கிடையாது. ஆண்டவரே தெளிவாக சொல்லிட்டாரு, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் உலகத்தின் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்படித்தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உலகத்தில் இருக்கிறவங்க அவங்க ஏன்னு சொன்னா அவங்க எப்படி வேணாலும் மேலே வருவாங்க. இப்போ உலகத்தின் ஞானத்துக்கும் தேவ ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக ஞானமும் தேவ ஞானத்தில் டிஃபரன்ஸ். நம்ம ஞானம் எதில் ஆரம்பிக்கும் தெரியுமா? நம்ம ஞானம் எதில் ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு பயப்படுதலே. அப்போ உங்க அறிவு இருக்குல்ல, நீங்க கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு எல்லாம் இருக்குல்ல, கர்த்தருக்கு பயந்து செய்யும் போது அது ஒரு லிமிட்ல தான் இருக்கும். அது பிரோஜனமா இருக்கும், அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு லிமிட்ல இருக்கும். அவன் கர்த்தருக்கு பயப்படாம கண்டுபிடிப்பான். நியூக்ளியர் குண்டு அது இது, அவனுக்கு எந்த பயமும் கிடையாது. அவன் நாலேஜ் அவ்வளவுதான். அவன் பார்த்தீங்கன்னா ஜெயிண்டா வருவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ சில மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நாங்கள் அதை எங்களோட இதில் பேசியிருக்கோம், அதனால சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அந்த மருந்தோடைய வியாபாரம் பண்ணுற பேட்டர்ன் எடுக்கிறார். அந்த மருந்தோடைய, நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த மருந்தோடைய விலை ஒரு 500 ரூபாய்க்குள்ளே இருக்குது. $13 அது 500 ரூபாய்க்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய்க்குள்ளே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டார். வாங்கிட்டு அந்த மருந்தை $13 இருந்ததை $750 மாற்றிட்டார். கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மாற்றிட்டார். ஆனால் அது அநேகர் உயிரை காப்பாற்றுகிற மருந்து. இப்போ ஜனங்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கிட்ட காப்பி ரைட் போயிடுச்சு. அவர் 50,000 ரூபாய்க்கு விற்கிறார். வேற வழி இல்லாமல் ஒரு கூட்டம் வாங்குறாங்க, ஆனால் ஒரு கூட்டம் வாங்க முடியாமல் சாகுறாங்க. அந்த மருந்து கிடைக்காம சாப்பிட முடியாமல் சாகுறாங்க. இப்போ அவரை கேட்குறாங்க, கேஸ் போட்டாங்க, கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி மருந்து விலை ஏற்றிட்டீங்களே, அப்போ ஜனங்கள்லாம் கொஞ்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க. அவர் சொல்கிறாரு, அது பாதிக்கப்படுறது கொஞ்சம் பேர் தானே. ஆனால் உலகத்தில் உள்ளவன் என்ன சொல்கிறான், சரியான பிஸ்னஸ் மேனுங்க அவரு, செம்ம ஐடியாங்க, எப்படி கோடீஸ்வரன் ஆயிட்டார் பாருங்க, எப்படி கொண்டாண்டார் பாருங்க, அவருடைய கம்பெனியை மேலே கொண்டாந்து இன்னைக்கு நம்பர் 1 கம்பெனியை நிறுத்திட்டாரு. உலகம் அதை தான் பார்க்கும். ஏன்னா அவனுக்கு தேவ பயம் இல்லை, அடுத்தவங்க சாவறதை பற்றி கவலை இல்லை. ஆனா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது என்ன செய்யும் தெரியுமா? எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல தேவனுக்கு பிரியமா பிரியம் இல்லையா பார்த்து பார்த்து செய்யும். உலகத்தின் ஜெயின்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. இப்ப சினிமாக்காரங்க இருக்காங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், அதுக்கு எப்படி வேணாலும் படம் எடுப்பாங்க, வன்முறையா எடுப்பாங்க, வல்கரா எடுப்பாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும். நீங்களும் அப்படி செய்ய முடியுமா? நீங்களும் அப்படி பண்ண முடியாது. நம்ம கர்த்தருக்கு பயந்து தான் ஒரு பாட்டு போடணும். அவர் கொஞ்ச காலம் இயேசுக்காக பாட்டு போட்டிருக்காரு, அதுலேயும் வெறும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் பாடுறாரு. இப்போ அந்த பாட்டை நல்லா பாடணும்னு சொல்லி ஒரு ஆரஞ்சு கலர் கோட்டும் ஒரு ப்ளூ கலர் பேண்ட்டும் போட்டு, இந்த பக்கம் 4 சகோதரர்கள் பின்னாடி இருக்கிறாங்களே, இவங்களை எல்லாம் ஒரு பச்சை கலர்ல சட்டை போட்டு ஓன்னு ஆட உள்ளம் இல்லை. முடியுமா? முடியாதா? முடியும் இல்ல. ஏன் அதை செய்யல? கர்த்தருக்கு பயப்படுகிறபடினால. எனக்கு தேவை இந்த பாட்டு ஜனங்களுக்கு ரீச் ஆகணும், அதுக்குன்னு எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, இதை தாண்டி என்னால போக முடியாது. ஒரு பாட்டை இதுக்கு மேல இப்படி செய்ய, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ உலகத்துல ராட்சதர்கள் இருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க. நீங்க அவங்கள பார்த்து இப்ப என்ன நடக்குது தெரியுமா? தேவபுத்திரரோடு மனுஷகுமாரத்திகள் இணையும் போது இங்கேயும் பலவான்கள் பிறக்கிறாங்களாம், மைட்டி மேன். இப்ப நமக்கும் என்ன தோணுது தெரியுமா? அவங்கள மாதிரியே நம்மளும் வரணும், அவங்கள மாதிரியே நம்மளும் ஆகணும். இப்ப நாம உலகத்தோடு கூட போட்டி போட தொடங்கிட்டோம். போட்டி போட்டு இப்ப சொல்லுங்க, நான் சொல்றது நீங்க கர்த்தருக்குள்ள இருந்து யோசிச்சு பாருங்க. இப்ப உலகத்தான் தங்கள் பிள்ளைகளை டாக்டர் ஆக்குறாங்க, இன்ஜினியர் ஆக்குறாங்க, பெரிய பெரிய படிக்க படிச்சு வெளிநாட்டுக்கு போய் எல்லாம் கொண்டு வந்து பயங்கரமா கேட்டு பாருங்க. பையன் அமெரிக்கால இன்ஜினியரா இருக்காரு, அவர் ரஷ்யால டாக்டரா இருக்காரு, பயங்கரமா வீடு வாசல் வாங்கி போறாங்க, எல்லாம் ஓகே. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி நம்ம பிள்ளைகளும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும். சரி, இப்போ இதை கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? இதுல என்னங்க தப்பு இருக்கு? என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் நினைச்சேன். ஆனா உங்களுக்கு ஒண்ணு புரியல,
அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளையை வளர்ப்பதற்கு என்ன வேணா ஆக்குறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பிள்ளையை வளர்க்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. நம்ம கிட்ட ஒருத்தர் கொடுத்திருக்கிறாரு, அவர் சொல்லுகிறபடி வளர்த்து அவர் கையில கொடுக்க தான் நமக்கு உரிமை இருக்கு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், அந்த ராட்சதன் போல என் பிள்ளையும் பலவானா வரணும்னு நினைக்கிறேன். அவன மாதிரியே என் பிள்ளையும் ஸ்ட்ராங்கா வரணும். என் பிள்ளை அவன மாதிரியே பணக்காரனா இருக்கணும், பேர் பெற்றவனா இருக்கணும், நல்ல ஒரு உலகத்தாருக்கு முன்னாடி உயர்வா நிக்கணும். ஏன் இருக்கட்டும், யாருக்குமே தெரியாம நம்ம பிள்ளை ஏதோ ஒரு இடத்துல இருக்கட்டும், என்ன பிரச்சனை? கர்த்தர் சொல்லுகிற வேலையை காட்டுக்குள்ள ஒரு மிஷனரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே, அவன் பேர் யாருக்கு தெரியும்? அவன் பேர் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஆனா பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல அவனுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா இங்க நீங்க ஜெயண்டா இருக்கிறான்ல, இவன் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்காது. நீங்க இப்ப எதை விரும்புறீங்க? பேர் பெற்ற பலவான்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இதுதான் சபைக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவி. நார்மலாவே நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், இதுல என்னங்க தப்பு இருக்கு? நான் ஒழுக்கமா தான் பிசினஸ் பண்றேன். திருப்பியும் சொல்றேன், நீங்க பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு கர்த்தர் சொன்னா ஆகுங்க. உங்களை ஊழியத்துக்கு வரணும்னு கர்த்தர் சொன்னா ஊழியத்துக்கு தான் வரணும். இதுல கொஞ்சம் பேர் ஞானத்தை யோசிப்பாங்க. நான் என்ன பண்றேன், அங்க போய் அதுல பண்ணி அதுல இருந்து வர்றதை எடுத்து நான் ஊழியம் பண்றேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் என்னவோ பணம் இல்லைன்னு உங்ககிட்ட கெஞ்சுற மாதிரியும், நானே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நேபுகாத்நேச்சாரை நைட்டு முழுக்க தூங்க விடாம பண்ணிடுவார். அவர் நினைச்சாருன்னா ஒரு எருசலேமை கட்டுறதுக்கு அர்த்தசாஷ்டா மன்னன் ஒரு லெட்டரை எழுதி எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருவாரு. அவர் நினைச்சாருன்னா ஒரு கோரேசை வச்சு எருசலேம் தேவாலயத்தில் தேவையான மொத்த பாத்திரத்தையும் கொடுத்துருவாரு. அவர் நினைச்சாருன்னா வனாந்தரத்துல ஒண்ணுமில்லாத ஜனங்கிட்ட இருந்தே ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டி முடிச்சுடுவார். நீங்க அவருக்கு ஆலோசனை கொடுக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுவது. இவங்க பிசினஸ்ல இவங்க ஜெயிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு. ஏன்னா இவங்க மூளை அவ்வளவு ஸ்லோ இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்தேன். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்தணுமோ அப்படி கொண்டாந்து மேல உட்கார வைப்பாரு. இன்னைக்கு உலகத்தார பார்த்து நீங்க ஜெயண்ட் ஆகணும், அவனை மாதிரி நானும் மைட்டி மேன் ஆகணும், அங்க இருக்கிறவன மாதிரி நானும் ஆகணும்னு சபை நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால சபை என்ன பண்ணுது, அவர்களோடு கூட இணைகிறதுனால மைட்டி மேன் பிறக்கிறாங்க. அதான் நடக்கும். சபை உலகத்தோடு கூட இணைந்தா தேவ புத்திரர் பிறக்க மாட்டாங்க, மைட்டி மேன் தான் பிறப்பாங்க, பலவான்கள் தான் பிறப்பாங்க. ஆண்டவருக்கு பலவான் அதை விட முக்கியம், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒண்ணுதான், டேலண்ட் உள்ளவனை கீழ்ப்படுகிறவனா மாத்துறது கர்த்தருக்கு கஷ்டம். ஆனா கீழ்ப்படிஞ்சு இருக்கிறவனை டேலண்ட் உள்ளவனா மாத்துறது கர்த்தருக்கு ரொம்ப ஈஸி. ஒரு ராஜாவை கர்த்தருக்கு கீழ்ப்படிய வைக்கணும்னா, சவுலையோ நேபுகாத்நேச்சாரையோ கீழ்ப்படிய வைக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். நேபுகாத்நேச்சாரை 7 வருஷம் புல்லு மேய விடணும், பனியிலும் மழையில இருக்கணும், அப்பதான் அவன் பரலோகத்தின் தேவன் நல்ல தேவன் சொல்லுவான். ஆனா ஆடு மேய்க்கிற தாவீத ராஜாவா மாத்த அவரால் ரொம்ப ஈஸியா முடியும், ஏன்னா அவன் கீழ்ப்படுகிறவன். இன்னைக்கு நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, மைட்டியம் என்ன மாறணும், அதுக்கு உலகத்தோடு கூட இணைய தொடங்கிக்கிறோம். போய் 2 முக்கியமான விஷயத்தில் பெற்றோர் பிள்ளைகள் எல்லாருமே இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். நான் பார்த்த வரைக்கும், நான் தெரிஞ்ச வரைக்கும், ஒன்று பேசிக் தப்பு. பிள்ளைகளை நீங்க படிக்க வைக்கும் போது என்ன படிக்க வைக்கிறீங்க? நான் சொல்றது ஒருவேளை இப்போ உங்களுக்கு புரிதா இருக்கான்னு தெரியாது, கேட்டுக்கோங்க, பின்னாடி பிரயோஜனமா இருக்கும். நீங்க உங்க பிள்ளைய படிக்க வைக்கும் போது எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? ஒன்று உங்க ஆசை ஒன்று இருக்கும், நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சேன், என்னால் ஆக முடியல, நீயாவது ஆகு. இல்லை, 2வது எல்லாரும் சொல்றாங்க இப்போ இந்த படிப்புக்கு தான் நல்ல எதிர்காலம் இருக்குதாமா, அதனால அதை படி. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தோட தான் உங்க பிள்ளைய நீங்க படிக்க வைக்கிறீங்க. ஆனா உங்க பிள்ளைய எப்படி படிக்க வைக்கணும் தெரியுமா? கர்த்தர் அவனை என்ன வாக்க போறாருன்னு ஒன்று வச்சிருப்பாரு. ஏன்னா உள்ளங்கையில் எழுதிட்டார் ஆண்டவர், அவருடைய உள்ளங்கையில் எழுதி வச்சிட்டார். அதுக்கு என்ன தேவையோ அதை இப்ப படிக்க வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். நீங்க கர்த்தர்கிட்ட கேளுங்க, இவன் என்ன படிக்கணும்னு. அவனை என்ன ஆக்க போறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்க வைப்பார் ஆண்டவர். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபோர்ஸ் பண்ணி அவனை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருவீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா நான் படிச்சதுனால சொல்றேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக்கிடுவீங்க. 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வைப்பீங்க.
மொத்த பணத்தையும் செலவு பண்ணுவீங்க. அவனும் கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு அரியசை வச்சு நீங்கள் திட்டத்துக்கு பயந்து முடிச்சு கரெக்டாக 4வது வருஷம் முடிக்கும் போது, ஏன்னா தேவ பிள்ளை இல்லையா, சர்ச்சுக்கு வரான்ல, கர்த்தர் பேசுவார், எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வா. இப்போ அவன் சொல்லுவான், ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த 4 வருஷம் உனக்கு செலவு பண்ண 10 லட்சம் மிச்சமாயிருக்குமே. அவங்ககிட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலை, ஆனால் நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும், இந்த பிள்ளையை எனக்கு எது கொடுத்தீங்க, என்ன படிக்க வைக்கணும். இப்போ உங்கள் மைண்டில் என்ன இருக்குது தெரியுமா? பிஏ ஹிஸ்ட்ரி சை, பிஏ இங்கிலீஷ் சை, என்ன இந்த மாதிரி எல்லாம் ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்களாம். பிகாம், என்னடா அறிவு இருக்கா உனக்கு? அப்ப என்னதான் படிக்கணும்? இன்ஜினியர், டாக்டர். அப்படி படிக்க வச்சீங்கன்னா உங்க பிள்ளை பிற்காலத்தில் கரெக்டா அவன் படிச்சு முடிக்கும் போது கர்த்தர் கையை பிடிச்சி கூட்டு போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு அதுக்கு தான் கொடுத்தாரு. அவரு மாத்தல ப்ரோக்ராம, அவர் ப்ரோக்ராம் அதே ப்ரோக்ராம் தான் அவர் கொண்டு போயிட்டாரு. நீங்க புலம்புறீங்க, இவனை ஏன் இப்படி படிக்க வச்சேன், எதனால இப்படி செஞ்சோம், எல்லா காசும் வீணா போச்சு. வீணா தான் போவோம், பின்ன என்ன பண்ண முடியும்? அவர் திட்டம் அது. முதல்ல பிள்ளைய கொடுக்கும் போதே போய் கேட்கணும். ரேபேக்காள் மாதிரி, இந்த வயிற்றுல 2 மோதுதே, இதுக்கு என்னன்னு. ஆண்டவர் சொல்வாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஈசாக்கு கூப்பிட்டு ஏசாவை ஆசீர்வதிக்கும் போது இவர் சொல்லிடுவாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரா உன்னை ஆசீர்வதிப்பேன், உங்க அப்பான்ட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வா. இல்ல அவர் சபிச்சாரா சாபம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதரா, சொன்னது கர்த்தர். அந்த பிளான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுனால தைரியமா அனுப்புது பாருங்க. அதுதான் சொல்றேன், உங்க பிள்ளை பிறக்கும் போதே அந்த வாக்கு தத்தத்தை வாங்கிடணும். அவனை என்ன வாக்க போகணும் கேட்கணும். கர்த்தர் சொல்லுவாரு, அவன் மினிஸ்ட்ரிக்கு என்ன, அவன் ஒரு வேளை மிஷினரி டாக்டர் ஆகிறானா, டாக்டர் ஆகினா கூட போறாரு, ஆண்டு ஒன்றும் பிரச்சனை. நான் உடனே டாக்டர் இன்ஜினியருக்கு எதிராளி நினைச்சிடாதீங்க. நானே இன்ஜினியரிங் படிக்க போனால்தான் 92லயே கர்த்தர் என்ன கூப்பிட்டாரு ஊழியத்துக்கு. 94ல் நீ ஊழியத்துக்கு தான் வரணும்னு. எங்க அப்பாவுக்கு ஒரே ஆசை, எங்க அம்மாவுக்கு எப்படியாவது இன்ஜினியர் ஆக்கணும்னு, எனக்கு எப்படியாவது தமிழ் வாத்தியார் ஆகணும்னு ஆசை. 2 எங்க இருக்கு பாருங்க. அதனால தமிழ் மேல ஆர்வம், எப்படியாவது தமிழ் இவங்களுக்கு எப்படியாவது என்ன இன்ஜினியர் ஆக்கணும்னு. வாத்தியாரும் ஆகல, இன்ஜினியரும் ஆகல, கர்த்தருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அதான் உண்மை. இப்போ எது யூஸ் ஆச்சு? இன்ஜினியரிங் யூஸ் ஆகல, தமிழும் யூஸ் ஆகல, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானம் மட்டும்தான் யூஸ் ஆகுது. அதைத்தான் சொல்றேன், நீங்க வருஷத்தையும் வேஸ்ட் பண்ண வேணாம், பணத்தையும் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம ஆண்டவர் எதையுமே வேஸ்ட் பண்ணாத ஆண்டவர். மிச்சம் இருக்கிற மீதியான துணிக்கையை கூட 12 கூட நேரம் எடுங்கிறாரு. அந்த ஆண்டவரா உங்களை வேஸ்ட் பண்ண போறாரு. நீங்க ஃபர்ஸ்டே கேட்டுருங்க, அது நல்லது. 2வது, உங்க பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ வாழ்க்கையை அமைக்கும் போது கர்த்தர்கிட்ட கேட்டு வாழ்க்கையை அமைங்க. நீங்க என்ன விரும்புறீங்கன்னா, மைட்டி மேனை விரும்புறீங்க, பலவான விரும்புறீங்க. இந்த 2 காரியத்துல தேவ சித்தத்தை நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பதற்கு ரொம்ப ஈஸி. இந்த 2 மிஸ்டேக், நாம உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிச்சிட்டோம், உலகத்தோடு கூட இணைய ஆரம்பிச்சிட்டோம். முந்தி அப்படி இல்லை. நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் அப்படி கிடையாது. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படி நடத்தினாங்க. அவங்க பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். இப்ப நம்மளுடைய மைண்ட் முழுக்க உலகத்தை பார்த்து நம்ம பிள்ளையும் அப்படி வரணும், இப்படி வரணும், அது படிக்கணும், அந்த மாதிரி வரணும், இப்படி பண்ணணும். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்தது அவனை பலவானாக்க அல்ல, அவனை நான் பலவான் ஆக்கிக்கிறேன். நான் உனக்கு கொடுத்தது எனக்கென்று வளர்த்து கொடு. இன்னைக்கு நாம தேவபுத்திரர் மனுஷகுமார்த்தியோட பிறந்து பலவான்களை, எதனால ராட்சசரை பார்க்கிறோம், அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும், அந்த ராட்சசன் மாதிரி நம்மளும் இருக்கணும், நம்மளும் ஜெயிண்டா இருக்கணும். வேண்டாம், நாம ஜெயிண்டா இருக்க வேண்டாம். நான் சொல்லுவேன், தாவீது கூட இருந்த எல்லாருமே ஜெயிண்ட். தாவீது ஜெயிண்ட் கிடையாது, அவன் பெரிய ராட்சசன் கிடையாது, பலவான் கிடையாது. ஆனா ஒண்ணு, அத்தனை ஜெயிண்ட்டையும் ராஜாவா நின்று ஆளுகிற ஆளுகை தாவீதின் கையில் இருந்துச்சு. அந்த ஆளுகை அத்தாரிட்டியை கர்த்தர் நமக்கு தருவார். உங்களுக்கு என்னன்னா, நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோ, அந்த மாதிரி ஆயிடுமோ, ஒன்னும் ஆகாதுங்க, ஒன்னும் ஆகாது. செத்து போன லாசரவே மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வருவதற்கு கர்த்தரால் முடியுமானால், ஜீவன் உள்ள உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி வைப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒருத்தனை உயர்த்துறதுக்கு இந்த கிரைட்டீரியா, இந்த கேட்டகரி என்ற அவசியமே கிடையாது. அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தா போதும், கர்த்தர் அவனை உயர்த்திடுவார். ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறவனை பிரதமரா மாற்ற முடியுமா? மாத்தினாரா இல்லையா?
ஓவர் நைட்ல மாத்தினாரா இல்லையா? அதே தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்க உங்க பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படுகிற பயத்துல வளங்க, அது போதும். அவர்களை கொண்டு போய் தேவன் உட்கார வைப்பார். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த ஜனங்கள், ஒரு பக்கம் மனுஷகுமாரத்திகள், ஒரு பக்கம் ராட்சசர்கள், ஒரு பக்கம் தேவபுத்திரர், ஒரு பக்கம் பலவான்கள். இன்னைக்கும் உலகம் அதே இடத்தில் தான் இருக்கிறது. நாம அங்கதான் இருக்கிறோம். உலகம் அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு நடுவுல நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜோமனி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க அதே 6ஆம் அதிகாரம், அதே 6ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது வசனத்தை வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, அவங்க காலத்தில் இருந்தவங்க எல்லாம் யாரு? ஒரு பக்கம் மனுஷகுமாரர், ஒரு பக்கம் தேவபுத்திரர், ஒரு பக்கம் ராட்சசர், ஒரு பக்கம் பலவான்கள். அன்னைக்கு இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, நோவா ராட்சசன் இல்ல, ஜெயண்ட் கிடையாது. நோவா பலவான் கிடையாது. ஆனா நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன். நோவா நீதிமான், நோவா உத்தமன். எல்லா காலகட்டத்திலேயும் சபை எதற்கு தெரியுமா? இந்த உத்தமனும் இந்த நீதிமானும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனை உருவாக்குறதுக்கு தான் சபையினுடைய வேலை ஒழிய பலவான்களையும் ஜெயின்ஸையும் உருவாக்குறது சபையினுடைய வேலை கிடையாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெயண்ட் எல்லாம் பேழைக்குள்ள வருவான்னு சொல்ல முடியாது, பலவான்கள் பேழைக்குள்ள வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா உத்தமனும் நீதிமானும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனும் பேழைக்குள் கண்டிப்பாக வருவான். அவனும் அவன் சந்ததியும் கண்டிப்பாக வரும். நோவாவின் காலத்தில் வந்தது போலவே இப்பவும் பெரிய அழிவு வரப்போகுது, நியாய தீர்ப்பு வரப்போகுது. வேதம் தெளிவா சொல்லுது. இப்பவும் உலகம் ஜெயண்ட் ராட்சதர்கள் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு ஒரு 15 வயசு 12 வயசு 11 வயசு இருக்கும் போது சொல்றேன். 50 காசு கொடுத்தா 25 காசுக்கு கணக்கு கேட்பாங்க ஸ்கூலுக்கு போகும்போது. ஒரு 40 வருஷத்துல உலகம் எப்படி தலைகீழ மாறி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்க சர்வசாதாரணமா 500 கொடுங்க 200 கொடுங்கன்னு கேட்குற இடத்துக்கு வந்தாச்சு. உலகம் அப்படியே 40 வருஷம் தலைகீழ ஆயிடுச்சு. சீர்கேடும் கொடுமையும் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. நாம நினைக்கிற இடத்துல பூமி இல்லை. இன்னைக்கு எங்க பாருங்க ஜெயின்ஸ். அன்னைக்கு ஒரு 5000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வருவாங்க, அதுலயே மிச்சம் இருக்கும். இன்னைக்கு லட்சமா சம்பாதிக்கிறான், கடங்காரனா இருக்கான். என்ன காரணம்? இவங்க எல்லாம் ஜெயண்ட். அன்னைக்கு நம்ம ஆட்கள் இந்த மாதிரி ஆடம்பரமா வீடு கட்ட மாட்டாங்க, ஆனா வீடு இருக்கும். ஆனால் அவர்கள் கடன் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ எல்லாம் வீட்டில் இருக்கு. அந்த இஎம்ஐ கட்டுறதை பத்தி 30 நாளும் யோசிக்கிறான். 1ஆம் தேதி கார் கடன், 2ஆம் தேதி வீட்டு இஎம்ஐ, 3ஆம் தேதி கிரெடிட் கார்டு, 4ஆம் தேதி பிள்ளைகளுக்கு ஃபீஸு, 5ஆம் தேதி அதை கட்டணும், 6ஆம் தேதி இதை கட்டணும். இப்படி யோசிச்சு 40 வயசுல டிப்ரெஷன், 45 வயசுல ஸ்ட்ரெஸ், எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசுல சுகர் பிபி. நம்ம அப்பா அம்மாவுக்குலாம் சுகர் பிபி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இப்ப நம்ம எங்க போனாலும் முதல்ல எல்லாரும் கேட்கிற கேள்வி, சுகர் நார்மலா? அவன் டீக்கு கேட்கறானா நம்மள கேட்கறானு தெரியல. டீ குடிக்கும் போது அவங்க கேட்கறது, டீ கடைக்கு போனாலும் சார் சுகர், டீ போடுறவரே கேட்கிறாரு சுகர் நார்மலா? நான் கேட்டேன், என்னையா டீயை கேட்குறீங்களா? ஏன்னா இது இப்போ சுகர் இப்போ உலகத்துக்கு நார்மலா போச்சு. எங்க பார்த்தாலும் சுகர் சுகர் சுகர், எங்க பார்த்தாலும் பிபி. ஆனா அன்னைக்கு விட இன்னைக்கு ஜெயின்ஸ் ஜாஸ்தி. பேசும்போதே எப்படி பேசுறாங்க? 4000 கோடி, 3000 கோடி, 1 லட்சம் கோடி. நமக்கு பக்குன்னு இருக்கு. பில்கேட்ஸ்க்கு அன்னைக்கு சொல்றாங்க, பில்கேட்ஸ் இடம் வாங்கி இருக்கிறார், 2,46,000 ஏக்கர் வாங்கியிருக்காரு. புரியல, எனக்கே புரியல. நமக்கு 2,400 ஸ்கொயர் ஃபீட்டே பெரிய விஷயம். அவரு 2,46,000 ஏக்கர் வாங்கி இருக்கிறார். அன்னைக்கு சொல்றாங்க, இங்கிலாந்து ராஜா குடும்பம் பூமியில, மொத்த பூமியில 15% அவங்களுக்கு தான், டோட்டல் பூமியில. ஜெயண்ட் எல்லாம் பயங்கரமான ஜெயின்ட்ஸ். ஒரு பக்கம் பலவான்கள், படிச்சவங்க, அப்படியே வானத்துக்கு ஏறி 6 மாசம் அங்க போய் தங்குறாங்க.
செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுறாங்க. எல்லாம் ஜெயிண்ட் ஒரு பக்கம், பலவான்கள் ஒரு பக்கம். ஆனா இவங்க யாரையும் விட கர்த்தர் யாரை பார்த்துக்கிட்டு இருக்காராமா, இதுக்கு நடுவுல ஒரு நீதிமானும் ஒரு உத்தமனும் ஒரு தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அதுதான் சபையாக இருக்கணும். அத்தனை பேரும் ஒரு நாள் அழிக்கப்பட்டார்கள், ஆனால் இந்த நீதிமானின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இப்ப நீங்க எதா இருக்க விரும்புறீங்கன்னு பாருங்க. அதாவது சபைக்கு இன்னைக்கு இருக்கிற கடைசி பிரச்சனை என்னன்னு கேட்டா, அந்த மத்திய 24:37 வாசிக்கிறோம் இல்லையா? இன்னொரு தடவை வாசிங்க, முடிச்சிடலாம். 37-38 வாசிங்க. நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார். இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. உணராது இருக்கிறார். எல்லாருக்கும் நல்லா தெரியுது, ஒரு பக்கம் வேர்ல்டு வார் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் கொள்ளை நோய். நேத்து பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன், ஆஸ்திரேலியா லேப்ல இருந்து 300க்கும் மேற்பட்ட வைரஸ் காணுமா. பாத்தீங்களா? பாத்தீங்களா? இந்த வைரஸ் மட்டும் பரவ தொடங்குச்சுன்னா, அவங்க தான் சொல்லியிருக்காங்க, நான் சொன்னதான் திட்டுவான், அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த வைரஸ் மட்டும் பரவ தொடங்குச்சுன்னா உலக மக்கள் தொகையில் 15% அழிஞ்சிருமா. அத்தனையுமே டெட்லி வைரஸ். இது ஒரு பக்கம். ஒரு பக்கம் நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுட்டா, நம்ம தேர்ட் வேர்ல்டு வார்ல இருக்கிறோம். ஒரு பக்கம் பெரிய பெரிய பேரழிவு. ஐஸ்லாண்ட்ல வேல்கனோ உடைஞ்சு 40 கிலோமீட்டர் எரியுது. இந்த பக்கம் ஜப்பான்ல ஒரு பூமி, ஒரு ஊரே நாசமாய் போச்சு. எல்லா பக்கமும் ஒரு பெரிய காரியம் கர்த்தர் சொன்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த நீதிமானும் உத்தமனும் இந்த தேவனோட சஞ்சரிக்கிற சபைக்கு உணர்வு இருக்கா? இதெல்லாம் நடக்குதே. அப்போ நோவா காலத்துல சொன்ன மாதிரியே இப்ப அழிவு வரப்போகுது. கர்த்தர் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் இப்போ பலவானா இருக்கிறது முக்கியம் இல்ல, நான் இப்போ ராட்சசன் ஜெயிண்டா இருக்கிறது முக்கியம் இல்ல, நான் இப்போ அதிக சௌந்தரியம் உள்ளவனா இருக்கிறது முக்கியம் இல்ல, நான் எப்படி பேழைக்குள்ள போய் கர்த்தரோட பாதுகாக்கப்படணுங்கிறதா முக்கியம். இந்த உணர்வு இன்னைக்கு சபைக்கு இருக்குதா? சபை இன்னைக்கும் பலவானாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. தாம் பிள்ளைகளை பலவானாக்க ட்ரை பண்ணுது. கூடுமானால் அவங்களும் ராட்சசரா ஜெயிண்டா மாறணும்னு நினைக்கிறாங்க. தூத்துக்குடியிலேயே நம்மளது தான் பெருசு அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரிய வீடு கட்டிக்கோங்க, பெரிய காரு வாங்கிக்கோங்க. நீங்க 150 சவரன் போட்டீங்க, உங்க பொண்ணுக்கு 175 சவரன் போடுங்க. முடிவில் எங்க போவிய? தான் சொல்லிட்டாம்ல, இவ்வளவுக்கும் 2025-26 த ஒஸ்ட் இயரா இருக்க போதுன்னு சொல்லிட்டாம்ல. ஐநால பொருளாதாரத்துல எங்க போவிய? பீரோவை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கோங்க, நகையெல்லாம் விரிச்சிட்டு மேலே பெட்ஷீட் போட்டு படுத்துக்கோங்க, இருக்கிற மொத்த பட்டு புடவையும் விரிச்சிட்டு மேலே படுத்துக்கோங்க. காஸ்ட்லி கார் வாங்கியிருப்பீங்க, வேணா கார்லயே போய் படுத்துக்கோங்க. முடிவில் எங்க போவிய? இதெல்லாம் யாரும் வேணான்னு சொல்லல. இன்னும் பலவான் ஆகணும், இன்னும் ஜெயண்ட் ஆகணும், இன்னும் நான் உலகத்தில் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி சாதிக்கணும், இப்படி சாதிக்கணும், பெண் கொடுக்கணும், பெண் எடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது பேழைக்குள் போக வேண்டிய காலம். தேவனோட சஞ்சரிக்காமல் நீ பேழைக்குள் பிரவேசிக்க முடியாது. சபை தேவனோட சஞ்சரிக்க தொடங்கணும். இன்னும் அந்த உணர்வு வரல, இன்னும் அந்த பயம் வரணும். பயம் வரணுமா? ஆமா, பயம் வரணும். எபிரேயர் 11:5 முதல் 7 வசனங்களை வாசிச்சு பாருங்க. நோவா பயபக்தி உள்ளவனாகின்னு இருக்கு. நோவா பயபக்தி உள்ளவனாகி, அந்த பயம் நமக்கு வரணும். வந்தாதான் பேழைக்குள் பிரவேசிக்கிற எண்ணமே வரும். நீங்க இப்ப எதா இருக்க போறீங்கன்றதை மட்டும் டிசைட் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் பலவான்களாக, மைட்டி மேன், ஸ்ட்ராங் மேன், அதாவது என் பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு, என் சம்பளம் ஸ்ட்ராங்கா இருக்கு, என் ஆஸ்தி ஸ்ட்ராங்கா இருக்கு, 3 தலைமுறைக்கு கவலை இல்லை, அந்த ஸ்ட்ராங் மேனா இருக்க விரும்புறீங்களா? அல்லது ஜெயிண்ட், எல்லாருக்கும் முன்னாடி பேர் பெற்றவனாக, என்னை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது, நான் யார் தெரியுமா, ஜெயிண்டா இருக்க விரும்புறீங்களா? இல்ல அதிக சௌந்தரியம், பயங்கர பியூட்டி, பார்க்கிறதுக்கு இப்படி ஒண்ணு பார்க்க முடியாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல 20 கிரீம் வச்சிருக்கு. வாய்க்கு ஒண்ணு, வாய்க்கு உள்ள ஒண்ணு, வாய்க்கு வெளியே ஒண்ணு, கண்ணுக்கு மேல ஒண்ணு, கண்ணுக்கு கீழே ஒண்ணு. பத்தாவதுக்கு தலைக்கு போடுறதுக்கு கண்டிஷனர் ஒண்ணு இருக்கா, ஷாம்புன்னு ஒண்ணு இருக்காம். முகத்துக்கு ஒரு சோப்பு, உடம்புக்கு ஒரு சோப்பு. பையன் தலைக்கு ஒரு ஜெல்லு வச்சிருக்கான்.
இவ்வளவு வச்சிருக்கான், வச்சுக்கோங்க. ஆனால் அதிக சௌந்தரியம் எதுவுமே வேலைக்குள் வரப்போகிறது இல்லை. இதெல்லாம் யூஸ் பண்றதுன்னா உங்க இஷ்டம், இதெல்லாம் யாரும் வேணாம் சொல்ல. இதை விட பிரதானம், அதுதான் சொல்றேன், இதை விட பிரதானம் என்ன தெரியுமா? தேவனோடு கூட சஞ்சரிப்பது. நான் எப்படி பேழைக்குள்ள போகணும்? காலம் கொடிதா இருக்கு. கொரோனா உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கணும். என்ன பாடம்? எங்கிட்ட பணம் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஐசியூல பெட் மட்டும் இல்ல, ஆக்சிஜன் மட்டும் இல்ல. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பெட்டு கலைஞ்ச காலம் இருக்கு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கலைஞ்ச காலம் இருக்கு. அதை விட கொடிதான காலம் வருது. அந்த காலத்தில் ஒரு பேழை மாத்திரம் கதவு திறந்திருக்கும். அந்த கதவு அடைக்கிறதுக்குள்ள உள்ள போயிட்டா நல்லது. கதவு அடைக்கப்பட்ட பிறகு தட்டிக்கிட்டு கர்த்தாவே கர்த்தாவேன்னா ஒரே வார்த்தை சொல்வாரு, உன்னை அறியேன். இப்ப கதவு திறந்திருக்கிற காலம், கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிற காலம். சபைக்குள்ள வந்ததுனால மட்டும் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்காதீங்க. சபைக்குள்ள எத்தனை பேர் வராங்கன்றது முக்கியம் இல்ல, சபைக்குள்ள இருந்து பரலோகத்துக்கு எத்தனை பேர் வராங்கன்றதுதான் முக்கியம். ஏன்னா சபைக்கு வரவங்களே பாதி பேரு இந்த வருஷம் எப்படியாவது பிசினஸ்ல அங்க வந்துடணும். அவங்க ஜெபமே அதுவாதான் இருக்கு. உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தரை உண்மையா தேடுங்க. வருகைக்கு முன்னாடி பூமியில என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.